இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வாழ்நாள் முழுவதும் ஒடுக்குமுறைகள், அநீதிகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு இன்று நம்மிடையே இல்லை. அவர் ஆற்றிய சேவைகள், நடத்திய போராட்டங்கள் இன்று வரை பேசப்பட்டு வருகின்றன. 86 வயதில் கோர்ட்டில் வாதிட்டு தாமிரபரணி ஆற்றை காத்த பெருமை கொண்டவர் நல்லக்கண்ணு. 2010-11 காலகட்டம் அது. அப்போது தமிழ்நாட்டில் செழிப்பாக இருந்தது தாமிரபரணி ஆறு. 1 மீட்டர் ஆழத்திற்கு மட்டுமே ஆற்றில் மணல் எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டு இருந்த நிலையில் அதைவிட கூடுதலாக மணல் எடுக்கப்பட்டது. இதனை எதிர்த்து 86 வயதில் ஐகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் நல்லக்கண்ணு. இந்த தள்ளாத வயதில் நமக்கேன் வம்பு என்று ஒதுங்கவில்லை. மாறாக தாமிரபரணியை காக்க துணிந்தார். நல்லக்கண்ணு தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரது வாழ்க்கை தாமிரபரணியோடு இணைந்திருந்தது. இந்த அனுபவங்களை கொண்டு சரியான தரவுகளுடன் வாதங்களை முன்வைத்தார். எனக்கோ எனது குடும்பத்திற்கோ இந்த வழக்கால் எந்த பயனும் கிடையாது. நதியை பாதுகாக்கவே வந்திருக்கிறேன். மணல்தான் நிலத்தடி நீரை சேமித்து வைக்கிறது. பஞ்சு போல மணல் செயல்படுகிறது. நீரை உறிஞ்சி நிலத்தடியில் சேமிக்கிறது. ஆனால் மணலை எடுத்துவிட்டால் அந்த பஞ்சை பிடுங்கி எறிவது போலாக்கும். நீதிமன்றம் அனுமதித்த அளவை விட கூடுதலாக, அதாவது 6 மீட்டர் ஆழம் வரை மணல் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஆற்றின் தரைத்தளம் பாறையாக மாறிவிட்டது. இனி மழை பெய்தால் கூட நிலத்தடியில் நீர் இறங்காது. அந்த நீர் அப்படியே கடலில் கலந்துவிடும். இயற்கை வளங்கள் என்பது அரசுக்கு சொந்தமானது கிடையாது, அது மக்களுக்கு சொந்தமானது. அந்த வளங்களை பாதுகாப்பதுதான் அரசின் வேலை. காவலாளியே இயற்கை வளங்களை கொள்ளையடிக்க அனுமதிக்க கூடாது. விவசாயிகளை அழித்து ஒப்பந்ததாரர்களை வாழ வைக்க வேண்டுமா என்று வாதிட்டு ஆதாரங்களை சமர்ப்பித்தார். வாதங்களை கேட்ட நீதிபதிகள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மணல் அள்ள அதிரடி தடை விதித்தனர். லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்த நல்லக்கண்ணுவின் புகழ் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும்.